எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஜிம்ல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். நான் உனக்கு வேலையும் பணமும் கொடுத்தா நீ செய்விய? என்ன வேலை? என் ஒய்ஃப் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அதுக்கு உனக்கு பணமும் கிடைக்கும். இந்த விஷயம் நமக்கு நடுவுல மட்டும்தான் இருக்கணும். ஒரு பிரச்சனையும் இல்லை சார், டோன்ட் வரி. ஹலோ, வீட்ல இருந்து கிளம்பு, எனக்கு அங்க வரணும் போல ஆசையா இருக்கு. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? யார் இந்த ராத்திரியில? இங்க பாரு, உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வந்து கதவை தர, உன் வாசல்ல தான் நிக்கிறேன். பைத்தியமானி, அவர் இப்பதான் வெளியே போனாரு, திடீர்னு வந்துட்டாருனா? இல்ல அவர் வரமாட்டாரு, நான் இருக்கேன்ல. அப்படியா? கதவை தர. இதோ வந்து திறக்கிறேன். ஹாய் பியூட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஹேண்ட்ஸம். போத நிறுத்து, 2 நிமிஷம் நிறுத்துங்களேன். என்ன நிறுத்தாத, உனக்கு முடிஞ்சு போச்சு, ஆனா எனக்கு என்ன முடியலையே. சரி பண்ணுங்க, நான் என்ன உங்களை வேண்டாம் சொல்ல போறேன்? உனக்கு சார். என்ன ஜெய், என்னாச்சு? நீ ஒன்னும் சொல்லாம கிளம்பிட்ட? அது வந்து சார், நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்ன பிரச்சனை? அது நீ வந்துட்டியா? திடீர்னு எங்க போயிட்ட? அது வந்து மேம், நான் கிராமத்துக்கு போயிட்டேன். ஓ சரி. என்னப்பா ப்ராப்ளம்? சார் அது வந்து ஒரு மர்டர் ஆயிடுச்சு. மர்டரா? ஆ என்னாச்சு? யாரு? சார் அது என்னோட ஒய்ஃபோட எக்ஸு. அவளை அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். அதான் நானே அவனை மர்டர் பண்ணிட்டேன். என்ன விஷயம்? இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கீங்க. எனக்கு உன் கூட பாசமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப நாளா உங்களால தான் எதுவுமே முடியலல்ல. முடிஞ்சுதா? சந்தோஷமா? உங்களால தான் எதுவுமே முடியலல்ல. சொல்லு. எனக்கு பணம் வேணும். நிறைய கொடுத்துருக்கேன். இவ்வளவு சீக்கிரம் காலி ஆயிடுச்சா? நீ கொடுத்ததெல்லாம் உன் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தே காலி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ பணம் வேணும். நான் சொன்னேனா அப்படி கிஃப்ட் கொடுக்க சொல்லி? நீ எது கொடுத்த? கொடுத்து ஆகணும்ப்பா. ஒருவேளை நீ கொடுத்துருந்தா உன் பொண்டாட்டி உன் கூடவே இருந்திருப்பா. ஒழுங்கா மரியாதையா பேசு. நான் நேரா விஷயத்துக்கு வரேன். எனக்கு இப்போ பணம் வேணும். நீ கேட்டு நான் கொடுக்கலனா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன் பொண்டாட்டியை தொட்டுக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே. என்ன பிளாக்மெயில் பண்றியா? அப்ப நான் வேற என்ன பண்றது? சரி, 2 நாள் வெயிட் பண்ணு, நான் தரேன். சீக்கிரமா கொடுங்க, என்னால வெயிட் பண்ண முடியாது. பாய். நீ மர்டர் பண்ணிட்டு இவ்வளவு சீக்கிரமா எப்படி வெளியே வந்த? என்னோட வக்கீல் இருக்கார்ல, அது ஆக்சிடென்ட் கேஸா மாத்திட்டாரு. அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தோம், வேலை முடிஞ்சிருச்சு. இப்படிலாம் நடக்குமா? ஆமா சார், இப்படியும் நடக்கும். ஆமா, இதெல்லாம் நீங்க எது கேட்குறீங்க? இல்ல ஒன்றும் இல்லை. ஹலோ, பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? வா, வீட்டுக்கிட்ட வந்து வாங்கிக்க. வீட்டுக்கிட்டலாம் என்னால் வர முடியாது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கல, வா வா. முதல்ல உன் பொண்டாட்டிக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்தேன், இப்போ எடுக்க வரேன். நீ வெளியில வா. பாதி வழியில் நான் வரேன், பாதி வழி நீ வா. இந்த 50,000 ரூபாய் இருக்கு. இதை வச்சு என்ன பண்றது? வேற என்ன பண்ண சொல்ற? எல்லா ப்ராப்பர்ட்டியும் பேர்ல மாத்தி எழுதி வைக்கணுமா? அதுவும்
எனக்கு தானே. பகல் கனவு பார்க்கறத நிறுத்திடு. உனக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன். என்ன பிளாக்மெயில் பண்றத நிறுத்திக்க. இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. என்ன நீ தேவையில்லாம மிரட்டாத. 2 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி வை. டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதுக்கப்புறம் பேச்சு இல்ல. பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணு, இல்லனா சீக்கிரமா கிளம்பு. நம்ம கிராமத்துக்கு போயாகணும். ஏன், என்னாச்சு இப்போ? கொஞ்ச நாளைக்கு ஜிம்மை க்ளோஸ் பண்ணிருக்கேன். நம்ம போயிட்டு திரும்ப வந்துடலாம். ஜிம்மை ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? அது வந்து எதனாலன்னா ஜிம் ஓனர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க. நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம உடனே கிளம்பலாம். இந்த கார் என் அண்ணனோடதாச்சே. என்னண்ணே இங்க, அதுவும் இந்த நேரத்துல? அது கொஞ்ச நாளா ஒர்க் இல்லாம இருந்துச்சு, அதான் கிராமத்துக்கு வரலான்னு. ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துட்டீங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. நீங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரேன். ம். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சாகர் சாருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அது சரி, நீங்க யாரு? சாகரோட ஃப்ரெண்டு. ஆமா, அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தெரியுமா? அங்க ஜிம்லயும் இல்ல, இங்க மேல ஃபிளாட்லயும் இல்ல. அவங்க கிராமத்துக்கு போயிருப்பாங்கன்னு தோணுது. அந்த கிராமம் எங்க இருக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் சார். நீங்க எதுக்கு இவ்வளவு என்கொயரி பண்றீங்க? முதல்ல நீங்க யாரு? போலீஸ். உங்க சாகர் சாரு ஒரு பையனை கொன்னுட்டாரு. இல்ல சார், அவர் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாரு. அதெல்லாம் அவரை பிடிச்சி விசாரிச்சாதான் தெரியும் அவர் என்ன பண்ணுவாருன்னு. நீ முதல்ல என் கூட வா. ஆனா சார், நான் எதுக்கு? ஒழுங்கா என் கூட அமைதியா வரியா, இல்ல போலீஸ் மரியாதையோட கூட்டிக்கிட்டு போகணுமா? என்ன கேட்கணும்னாலும் இங்கே கேளுங்களேன். இப்ப லைனுக்கு வந்தல்ல, சரி சொல்லு. நீ லாஸ்டா அவர்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லு. அது என்னோட வக்கீல் இருக்கார்ல, அவர் அதை ஆக்சிடென்ட் கேஸா மாத்திட்டாரு. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தோம், வேலை முடிஞ்சிருச்சு. அப்படிலாம் நடக்குமா? ஆமா சார், கண்டிப்பா நடக்கும். அப்படியா? அப்ப இதுதான் விஷயமா? சார், எனக்கு எதுவும் தெரியாது. ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க சார். சாகர் கிடைக்கட்டும், அப்புறம் உன்னை விடுறேன். என்னை விட்டுடுங்க சார். நான் உங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு சொல்றேன். காமினி மேடம், சாகர் சார் எங்க இருக்காரு? நீங்க யாரு? இப்ப தெரியுதா நாங்க யாருன்னு? உன் புருஷன் எங்க இருக்கான்? ஆனா என்ன சார் ஆச்சு? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்றேன். உன் புருஷன் எங்க இருக்கான்? உள்ளதான் இருக்காரு. போய் இழுத்துட்டு வாங்கயா. இங்க இங்க என்ன நடக்குது சார்? என்னதான் சார் நடக்குது? இவரு ஜிம்ல இருந்த ஒரு பையனை கொன்னுட்டாரு. என்ன சொல்றீங்க சார்? நீங்க யாரையாவது கொன்னுட்டீங்களா? இவன் உங்ககிட்டயே இதை சொல்லலையா? இவன் கொலையும் பண்ணிட்டு ஓடி வந்துட்டான். போலீஸ் எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டான் போல. இவனை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான். நீங்க யாருங்க கொலை பண்ணீங்க? அந்த ஜிம் பையனை தான். இவகிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. என்னது? நீ என்ன பைத்தியமா? நீ அவனை மீட் பண்ணிட்டு இருந்தல்ல, அவன் உன்னால என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எந்த விஷயத்துக்காக உன்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான்? சரி சரி, மத்த விஷயம்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க. அவனை வண்டியில ஏத்திங்க. என்னோட அண்ணனை எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய், ஒழுங்கா தள்ளிப்போ, இல்லைன்னா உன்னையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். பாத்துக்கோ. காலையில ஸ்டேஷனுக்கு வந்துரு. வரும்போது இவரோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்துரு. அவங்க கண்டிப்பா வந்தே ஆகணும். அண்ணி, இங்க என்ன நடக்குது? அண்ணனை எங்க கூட்டிட்டு போறாங்க? தெரியலையே.
ஏதோ கொலை பண்ணிட்டதா சொல்லி கூட்டிட்டு போறாங்க.